முடி கொட்டுவது அப்படிங்கிறது பெண்களிடையே இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை நிறையவே இருக்கு. முடி கொட்டுவதும் மறுபடி முளைப்பதும் நடைமுறை செயல்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் தினமும் 50 முதல் 300 முடி வரை இழக்கிறோம். இதில் வேதனைப்படுறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. முடிய இறுக்கமாகவும் இழுத்து பிடித்து கட்டுகிற போதும் பின்னல் போடும் போதும் முடி பிடுங்கி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. முடியோட வளர்ச்சியில உணவோட பங்கு ரொம்ப கணிசமான அளவு இருக்கு. பெண்கள் தங்களது உணவு முறைகளை அடிக்கடி மாற்றுவதாலும் அளவுக்கு குறைவாக உண்பதாலும் உணவில் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் குறைவாக இருப்பதாலும் முடி கொட்டக்கூடும். முடி உதிர்வதை தவிர்ப்பதற்காக சில எளிய வழிமுறைகளை தான் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். தினசரி காலையில எழுந்தவுடன் 15 நிமிடங்களுக்கு விரல் நுனிகளால் தலையில் நன்றாக மசாஜ் செய்யவும். இது வேர்க்கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். வேர்க்கால்கள் பலகீனத்தை போக்கும். நெல்லிக்காய் சேர்த்த தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட கேச தைலத்தை உபயோகப்படுத்துங்க. இது முடி உதிர்வதை தடுக்கும். முடிக்கு தேவையான விட்டமின் சி சத்துக்களையும் இது அளிக்கும். தினசரி காலையும் இரவும் ஒரு தேக்கரண்டி அளவு நெல்லிக்காய் பவுடரையும் கரிசலாங்கண்ணி பவுடரையும் தண்ணீர் அல்லது பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் தெரியும். இது முடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு உதவியா இருக்கும். சம அளவு பச்சை நெல்லிக்காய்களையும் மாங்காய்களையும் சேர்த்து கூழ் போல் அரைத்து காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்பாகவே தடவி பின்னர் எப்பொழுதும் போல நீங்க குளிக்கலாம். இது முடிக்கு பலத்தையும் கிருமி நாசினி தன்மையையும் அளித்துவிடும். நாங்க இங்க சொன்ன டிப்ஸ்ல ஏதாச்சும் 1-2 முறைகளை உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க பின்பற்றி பார்க்கலாம். இந்த குறிப்பை பத்தின உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல அழகு குறிப்புகளை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம ஸ்மார்ட் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.